போவோமா? நமக்கு தான் பஸ் வெயிட்டிங்கு. இறங்கியாச்சு. கமல் லாரி போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போயா தெரியுதா? இது வந்து சிட்டி கிடையாது, சிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது சொன்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதான் வியட்நாமோட வைப் வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம இங்கே பாருங்க. தேங்க்யூ வெரி குட். அவரே நம்மளை வாண்டடாக உள்ளே எடுத்துக்கின்றாரு. நான் ஹல்வா மாதிரி இருக்குது, லைட்டாக நமக்காக க்ளீன் பண்ணியே காட்டுறாங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடமே, சூப்பராக இருக்குது. கோகோனட்டு க்ரீன் பீன் போட்டு நல்லா கேக் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து லோட்டஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், ஏன்னா அந்த லோட்டஸோட விதை, லோட்டஸ் சீடு போட்டிருக்காங்க இதில். ஓ உள்ளே 2 பீஸ் இருக்குது கரெக்டாக. அப்படின்னா ஒன்று வந்து 10,000. அழகாக சின்ன சின்ன துண்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அழகாக குழந்தைங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சின்னதாக ஒன்று கொடுத்து அப்படியே சமாளிச்சுக்கலாம் அந்த சமயத்துலன்ற மாதிரி. இப்போமா போலி மாதிரி இருக்குமோ நான் தெரியலையே, ஒரு மாதிரி ஃப்ளேவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது வாசனை. சாப்பிட்டு வைப்போம். பெஸ்ட் ஒன், பெஸ்ட் one. You சிம்பிளான ஃபுட்டு, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இம்ப்ரெசிவாக அழகாக பண்ணி தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி முட்டை கருவை பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இல்லை, ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்க. நம்ம இருக்க ஹோட்டல் இதுதான் நேற்று நைட்டு வந்தது, நியூ ஸ்கை ஏர்போர்ட் ஹோட்டல் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். குழந்தைங்களாம் ஒரே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. காலைல வெளில வந்துட்டோம், குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ரூம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஹோட்டல் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஹோட்டல்லாம் கிடையாது, பட்ஜெட்டில் தான் தங்குறோம். இப்போ வந்து நம்ம இருக்க ஹோட்டலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1200 இந்தியன் ருபி கிட்ட வருதுங்க. ப்ரைஸ் ஓகே தான், கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஏன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா நைட்டில் வந்து நம்ம ரொம்ப தொலைவு சிட்டிக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக தான் பிளான் பண்ணோம். கமல் லாரி போயிட்டு இருக்கு பாருங்கள். இப்போயா தெரியுதா? இது வந்து சிட்டி கிடையாது, சிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, சப்பர்பு மாதிரி. ஓகே, ஏர்போர்ட்லாம் வந்து சிட்டிக்குள்ளே வந்து வைக்கிறதெல்லாம் ரொம்ப அரிது தான். நம்ம தைப்பேலேயே அப்படி தானே, கொஞ்சம் அளவு தள்ளி வந்து தான் ஒரு 1 hour 1.5 hour நம்ம எம்ஆர்டியில் வந்தால் தான் வர முடியும். சரி, இங்கே வந்து நம்ம பக்கத்தில் ஏரியா அப்படி இருக்குன்றது அப்படியே உங்களுக்கு சிட்டி டூர் இல்லை, இது ரூரல் ஏரியா டூர்னு சொல்ல முடியாது, ஒரு டவுன் டூர்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதான் வியட்நாமோட வைப் வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நைட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, ஒரே ஆம்பியன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. இப்போ காலைல பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக இருக்குது. அந்த ரோடெல்லாம் பாருங்கள், அப்படியே நம்ம ஊரில் இந்த அம்பத்தூர் ஆவடி அந்த சைடுலாம் போனோம்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது இங்கே. ஓகே, சரி, நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் கடையை தான் தேடி போகிறோம். இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 2 சந்தை ஏதோ பக்கத்தில் தான் போட்டுருந்தது மேப்பில், அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போவோம், சாப்பிடுவோம். இங்கே அதேமாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது காலைல வந்து இது சேவல் சத்தம் கேட்டுச்சு. என்னோட இது சேவல் சத்தம் பரவாயில்லையே, அப்படின்னா இங்கே என்ன சேவல் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கணும். பார்த்தேன்னா உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே போய் சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க. நம்ம தங்கிட்டு இருக்க ஹோட்டலில் வந்து இது அப்படியே பக்கத்து கேம்பஸே இதுதான். கார்டன்னே போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. உள்ள ஆம்பியன்ஸு ரெஸ்டாரண்ட் மாதிரி போல் நல்லா இருக்குது. வியூலாம் பாருங்கள், விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு தான். ரோடை பொழந்துக்கிட்டு போயிடுச்சு போல், குச்சி நட்டு விட்ருக்காங்க அடையாளத்துக்கு. பட் இருந்தாலும் நைட்லலாம் கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம்தான், காலைல தெரியுது. ஓகே, நம்ம வந்து அந்த சைடு போனோம். ஆக்சுவலாக அந்த சைடு இல்லை, மேப்பில் இப்படி காட்டுது. சரி, அதை எப்படி போயிட்டுருக்கோம் பாருங்கள். சின்ன பொண்ணாக இருக்குது, ஓட்டிகிட்டு போகுது. பார்க்குறதுக்கு தெரியுது அப்படி தான் சின்ன பொண்ணாட்டம், தெரில உண்மையிலேயே சின்ன பொண்ணான்னு. நிறைய வந்து இந்த பஜாஜ் வண்டி இருக்கும் பாருங்கள், எம்ஐடி மாரி, அந்த மாதிரி வண்டிகள் தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்க வண்டி. கொஞ்சம் அந்த டூலாம் பாருங்களேன், நிறைய அந்தமாரி வண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கே. இந்த பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. சின்ன கடை மாதிரி இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ஆனன்னு தெரில, டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு போல் பாருங்க. ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறாங்க போலையே. மாம்பழம் கிடச்சா சாப்பிட்லாம். இந்த ஊர் மாம்பழம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, நம்ம வந்து 999 999ன்ற கடையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். கறி பார்பிக்யூ பண்ணுறாங்க போல். ஹாய், இங்கே பாருங்க, சூப்பராக அடிக்கிட்டாங்க. சிக்கன் மாதிரி தான் தெரியுது, திருப்புறாங்க. இந்த கடையில் தான். ஹாய், இங்கே வந்து ட்ரிங்க்ஸு, அவகேடோ
ஆரஞ்சா அவகேடோவா? ஆரஞ்சு அவகேடோன்னு நினச்சிட்டேன். எல்லாமே அவங்க லாங்குவேஜில் தான் இருக்குது, இங்கிலீஷில் சுத்தமாக இல்லை. பழத்தை காட்டி போடுங்கன்னா போட்டுருவாங்க போல். இங்கே சின்ன சின்ன இந்தமாரி கடைகளாக போட்டியாக சின்ன சின்ன கடைகள் இருக்குது போல். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் கடை மாதிரி தான் தெரியுது. ஆஹா, ஹாய், ஹலோ. இங்கே பாருங்க, பான்மி நிறைய நம்ம சாப்பிட்ருப்போம் இதுக்கு முன்னாடி. ஆனால் வியட்நாம் வந்து இன்னும் சாப்பிட்ணும். ஓகேங்களா? பாருங்க, வந்துட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை, அப்படியே ஒரே ரோடு. அங்கேருந்து நேராக வந்தோம்னா வந்துடுச்சு. நான் உங்களுக்கு அந்த இது பான்மி காட்டினேன் பாருங்கள். அந்த சாப்பாட்டு கடைக்கு அப்படியே எதிர்க்காமல் தான் இருக்குது. நான் கூட மனம் தளர்ந்துட்டேன், என்னடா இது வரலையே, ஒரு கடை தான் மூடிடுச்சா இல்லை மூடியே போயிட்டாங்களான்னு டவுட்டாக இருந்தது. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இதுதான் வாங்க. நல்லா கொஞ்சம் பெரிய கடை தான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஆனால் கடை ஓப்பன் பண்ணாங்களா என்னன்னு தெரில. உள்ளே வெறிச்சோடி போய் கிடக்கு. டூரிஸ்ட்லாம் இந்த சைடு அவ்வளோவா வர்றது வந்து ரேராக தான் இருக்கும் போல். ஏர்போர்ட்லேருந்து டேரெக்டாக உள்ளே சிட்டிக்கு போயிடுவாங்க போல். சரி, உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. வா, தவளை நினைக்கிறேன். டபக்குன்னு உள்ளே ஓடிச்சு. ஏதோ மீனா தவளையா தெரில. சரி வாங்க. இப்போ க்ளீனிங் போயிட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் வெயில்னால கொஞ்சம் அனலாக இருக்குது. உள்ளே ஏசிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப எதிர்பார்க்காதாடை அப்படின்றீங்களா? ஓ, நல்லா இருக்குல்ல. 2 வகையான சீட்டிங் இருக்குது. முன்னாடி வந்து நார்மல் டைனிங்கு, இது வந்து கொஞ்சம் லக்ஸரி டைனிங் இருக்குது. ஹலோ, ஹாய், குட் மார்னிங். யா. Okay, they have a menu? Okay. Outside? Oh, okay. Thank you. நமக்கு வந்து மெனு இங்கே இருக்குது. ஓகே. யா, பாருங்க என்ன நல்லா இருக்குன்னு பாருங்கள். ப்ரைஸ் எல்லாம் 50, 55 அந்த மாதிரி தான். ஓகே தான் பாருங்க. 120 420 100 to 120 போல். அது எக் ஃப்ரைட் ரைஸு. ஏதாவது ஸ்பெஷலாக இருந்தால் அந்தமாரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம் நம்ம. பாருங்க, ட்ரிங்க்ஸு இது நல்லாயிருக்கும் போலையே. மேலே ஐஸ்கிரீம்லாம் போட்டிருக்காங்க. யா. Okay, we'll check and say. Yeah. Okay. Right first, you come to my Google Map. Oh. I have something for breakfast. Okay. Rest. So in this, which one is the best one? Which is the best one? Best. Best. Yeah. Best one. You ask? Breakfast. Breakfast. Okay. Wait. Yeah. Oh, this Please, is different. Sit down here. Oh, Sit down. okay. Can you show the menu? Yeah. Okay. 220. Okay. Wait. Picture. Oh, menu there? Yes. Because last time I drink first. Oh. And then I do other. I put here for customer see. Oh, okay. This one? Oh, avocado bread, egg. Yeah. Okay. This one. How much? This one? 150. Okay. One. This one. And then? 150. Okay. One? Thank Some you. previous moment because Okay, now okay. I am do. Okay. Okay. Thank you. மல்லிகை பூங்க, இதெல்லாம் தைவானில் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இவ்வளோ கொத்தாக ஒரே இடத்துல பார்க்குறது வந்து செடிகளில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு சில இடத்தாண்ட. தைவானில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஆனால் இவ்வளோ பஞ்சாக ஒரே இடத்தாண்ட இவங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே இலையோடு வச்சுருக்கிறது வந்து சிறப்பாக இருக்குது. நம்ம உட்காண்ட்ருக்க டேபிள்லேயே இதுவும். மக்களே இங்கே பாருங்கள், நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு. இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு. சூப்பரில் அருமையாக இருக்குது. சிம்பிளான ஃபுட்டு, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இம்ப்ரெசிவாக அழகாக பண்ணி தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி முட்டை கருவை பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இல்லை, ஆரஞ்சு கலரில் இருக்குது. மேலே வந்து சில்லி பவுட்ரு, சீவீட்லாம் போட்டிருக்க மாதிரி இருக்குது. சீவீடா இல்லை பெப்பரான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில, சாப்பிட்டா தெரியும். ஓகே, சாப்பிடுவோமா? ஃபஸ்ட்டு பைட் எடுப்போம். ஓ, ப்ரெட்டு மேலே வந்து நல்லா அவக்காடோ நிறைய தடவி கொடுத்துருக்காங்க. தாராளமாக சூப்பராக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது, ஆம்பியன்ஸும் நல்லா இருக்குது.
பார்த்தீங்கன்னாலுமே தெரியும். முட்டை வந்து வழிஞ்சு ஓடிடும்னு பார்த்தேன். கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. சூப்பர்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. குவாலிட்டியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சாப்பிடலாம் தாராளமாக. இந்த ஒரு ஆம்பியன்ஸ்க்கே சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பக்கத்தில் வந்து அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு கார்டன் ரெஸ்டாரண்ட் நான் காட்டன் பார்த்தீங்களா, அங்கே தேடி பார்க்கும்போது புறா கறி கிடைக்கும். அதனால் புறா கறி வந்து காலையில் கிடைக்குமான்னு தெரில, போய் கேட்டு பார்ப்போம். கிடச்சதுன்னா ஒரு பிளேட்டு புறா கறி. நான் அது வரைக்கும் புறா சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்டு பார்ப்போம், உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அதில் வந்து ஃப்ரைட் ஐட்டமும் இருக்குது, இன்னொரு ஐட்டமும் அதை ஒன்று போட்டிருந்தாங்க. ரெண்டுத்தில் எது கிடைச்சாலும் சாப்பிடுவோம். ஓகேங்களா, போவோம் அடுத்த வீடியோக்கு, அங்கே போயிடுவோம். இங்கே பாருங்க, ப்ரொவிஷ்னல் ஷாப் போல் அப்படியே நம்ம ஊர் ஃபீலிங் கிடைக்குது. தைவான்லலாம் இந்தமாரிலாம் பார்க்கவே முடியாது. கிராமத்து சைடில் போனால் எங்கனாவது அதுமாரி தென்படும். ஆனால் சூப்பராக இருக்குது, அந்த ஃபீலிங் கிடைக்குது. இந்தியாவுக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இப்போது. பாருங்க, கேக் இருக்குது, ப்ளெயின் கேக்கு. பீஸா பாருங்கள், பீஸா கூட இருக்குது. பீஸா, கேக்கு, ப்ரெட்டு, நிறைய வெரைட்டி இருக்குது. அங்கே பாருங்கள், குழந்தை வருது. பெரிய செருப்பு போட்டுக்கிட்டு அவங்க அப்பா செருப்பு போல் அது. அவசரமாக வந்து ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ணுறாங்க. நம்மளும் ஒரு ஐஸ்கிரீம் எடுப்போமா? ஹாய் 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 ஹாய். ஓ ஓகே, உள்ளே போய் பார்க்கலான்றாரு, அவரே கூப்பிட்றாரு. பரவாயில்லையே. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸ்வீட்லாம் ஹல்வா மாதிரி இருக்குது, லைட்டாக பொரிமா உருண்டை மாதிரி சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, எல்லாமே வேறு வேறு இதுலேருந்து எடுத்ததுலாம். இது வந்து கிழங்குல வந்து தாரோ கிழங்கு, இது க்ரீன் பீனு. சூப்பர்ல. நம்ம ஊர் ஐட்டம் மாரி என்ன தென்படுதான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. பாருங்கள், முந்திரி வந்து இங்கே வந்து வியட்நாமில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப சீப்பும் கூட. நம்ம ஊரெலாம் கம்பேர் பண்ணும்போது, தைவான்லாம் கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு சீப்பு. இங்கே பாருங்கள், இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னவா இருக்கும்? பேரிச்சம்பழம் மாதிரி தெரியுது, பால் பக்கடா பழம் மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது, ப்ளம்மு மாதிரியும் தெரியுது. என்னவா இருக்கும்னு தெரில கரெக்டாக. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரு. இந்தமாரி கிஃப்ட் மாரி கூட தந்துடலாம் போல். ஆனால் இங்கேருந்து சீட்ஸ் எல்லாம் வெளில அலௌடு கிடையாதுல்ல, எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். ஜெல்லிலாம் பாருங்கள், அப்பா பேக்காக இருக்குது. அப்புறம் குக்கீஸ் இருக்குது, பிஸ்கெட்ஸு, வேஃபரு, அந்தமாரி எல்லா ஐட்டங்களும் இருக்குங்க இந்த கடையில். நல்லா வச்சுருக்காரு கடை, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ, வெரி குட். அவரே நம்மளை வாண்டடாக உள்ளே எடுத்துக்கன்றாரு. நிறைய கடைகளில் எடுக்க வேணான்ற மாதிரி சொல்லுவாங்க யூஎஸ்லலாம். ஆனால் இங்கே பரவாயில்ல, தைவான் மாரியே தான் இருக்காங்க. ஏதாவது எடுத்து சாப்பிடுவோமா? இங்கே துரியன் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வியட்நாம்னாலுமே. அதில் வந்து இந்த மாதிரி ஃபில்லிங்லாம் வச்சு பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. 55 தான் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குல்ல. கோகோனட்டு, க்ரீன் பீன் போட்டு நல்லா கேக் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து லோட்டஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், ஏன்னா அந்த லோட்டஸோட விதை, லோட்டஸ் சீடு போட்டிருக்காங்க. இதில் சின்ன சின்ன இது மாதிரியும் வச்சுருக்காங்க, யூனிட்ஸ் மாதிரி. இதெல்லாம் தாராளமாக வாங்கிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். கிஃப்ட் மாரி எல்லாருக்கும் ஒன்று தரலாம் இல்லை. இங்கே வந்து நிறைய வந்து இந்த ஷாம்பு மாதிரி நம்ம ஊரில் இருக்க மாதிரியே ஷாஷெட்ஸாக தொங்க விட்ருக்காங்க. தைவான்லலாம் இல்லவே இல்லை இந்த மாதிரிலாம், ஷார்ட்ஸெட்ஸே பார்க்க முடியாது. அதேமாரி யூஎஸ்லேயும் சரி அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த ஊர் அப்படியே நம்ம ஊர் இந்தியா மாரியே, தைலாண்டு, வியட்நாம் எல்லாமே நம்ம ஊர் இந்தியா மாரியே இருக்குல்ல. மேங்கோ, ஆரஞ்சு இதெல்லாம் அழகாக இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணுறோம் போகிறதுக்குள்ளே 1-2 வாங்கி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், அது இல்லாதனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. பண்ண ஒன்றே நிறைய வாங்குவோம், எல்லாத்தையும் உங்களுக்கு ட்ரை பண்ணி ரிவ்யூ பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ட்ரிங்க்ஸ் எல்லாம் எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருக்குது. அவங்க க்ளீன் பண்ணியே காட்டுறாங்க நமக்காக க்ளீன் பண்ணியே காட்டுறாங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடமே, சூப்பராக இருக்குது. வா, ரொம்ப பொலைட்டாக இருக்காங்க மக்கள். நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டில் கூட அந்த அம்மா ரொம்ப பொறுமையாக எல்லாம் க்ளீனாக பேசினாங்க. இப்போ வந்து சீசன் இல்லையா, கரெக்டாக இதுவில் வரும்போது சீசன் வருன்றாங்க. சீசனில் வந்தோம்னா, அதாவது இந்த இதுலேருந்து ஆகஸ்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பித்து ஏப்ரல் வரைக்கும் செம்மையாக இருக்குமா, கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குமா. இந்த சீசன் வந்து இந்த 2-3 மாதம் வந்து கொஞ்சம் டைட்டு தான்ன்றாங்க. தேங்க்யூ. இங்கே பாருங்க, இவர் தான் பெரியவர் தான் நம்மளை இன்வைட் பண்ணார். வாங்கியாச்சு அவங்ககிட்ட, நம்ம 2 ஐட்டம் வாங்கியிருக்கோம். சரி, டாட்டா சொல்லிட்டு கிளம்புவோம். ஓகே, தேங்க்யூ, ஷே பாய் பாய். பாருங்க, நிறைய சிப்ஸ் எல்லாம் தொங்க விட்ருக்காங்க முன்னாடி.
இங்கே பாருங்க, இது வந்து நம்ம 20,000க்கு வாங்கியிருக்கோம். கேஷ் பே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ஸ்வீட் ஒன்று வாங்கியிருக்கோம். அது வந்து ரைஸில் பண்ண மாதிரி, கவுனி அரிசியில் பண்ண மாதிரி ஒரு ஐட்டம். அது வந்து 10,000க்கு தந்தாங்க. இது வந்து 20,000. இது வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட்டு பாருங்கள். ஓ, உள்ளே 2 பீஸ் இருக்குது கரெக்டாக. அப்படின்னா ஒன்று வந்து 10,000. ஓகேங்களா? சரி, ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கீழே விட்டுறாமல். நான் நினச்சேன் சின்ன சின்ன க்யூப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ க்யூபாக தாங்க இருக்குது. அங்கே பாருங்கள். அழகாக சூப்பராக இருக்குது. பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, ஓப்பன் பண்ணி சாப்பிடுவோம். வெயிட் யூ கேன் ஸ்டாப். அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம். அதுலேயும் ஒரு துண்டுங்க. எவ்வளோ சர்ப்ரைஸ், எவ்வளோ அழகாக சின்ன சின்ன துண்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அழகாக குழந்தைங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சின்னதாக ஒன்று கொடுத்து அப்படியே சமாளிச்சுக்கலாம் அந்த சமயத்துலன்ற மாதிரி. சத்து மாவு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே உடைப்போமா? அப்படியே கரையுது. சூப்பராக இருக்குது. 100க்கு எவ்வளோ தருவானா? மோர் தென் 90 தருவேன். நம்ம சின்ன வயசில் இந்த ஹார்லிக்ஸு, அதுக்கப்புறம் அந்த பூஸ்ட்லாம் போட்டு நக்குவோம் பாருங்கள். அந்த ஃபீலிங் லைட்டாக கிடைக்குது எனக்கு. ரொம்ப ஹெல்த்தியான காம்பினேஷனு. க்ரீன் பீனு, கோகோனட்டு, அதுக்கப்புறம் இந்த லோட்டஸ் விதை, அது எல்லாமே போட்டிருக்காங்க. நிறைய சாப்பிட்லாம். ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா இருக்குது. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா புறா கறி சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் போக போகிறோம். பக்கத்தில் இருக்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். ஓடிட்டேன், இதை காட்ட மறந்துட்டேன். இது வந்து 10,000க்கு வாங்கினேன்ல, இதுதான் அவங்க ஹேண்ட்மேடாக பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். ஹல்வா மாதிரியே இருக்குது டெக்ஸ்டரு. என்ன இன்க்ரீடியண்ட்லாம் நமக்கு தெரில. அவங்களால சுத்தமாக இங்கிலீஷ் பேச வரல. நம்ம அப்பா அம்மா மாரி தான் எல்லாருமே. சரி, அதனால் வந்து குறைலாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க ஊரில் அவங்க மொழி பேசுகிறது தான் கரெக்டு. அவங்க எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டா நல்லது. நம்மளை மாரி ஃபாரினர்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓ, இங்கே பாருங்கள், உள்ளே ஏதோ இருக்குங்க. மேலே ஒரு லேயரு, அதுக்கப்புறம் உள்ளே ஒரு லேயரு. அது நல்லா ரொம்ப ஸ்டிக்கியாக க்ளூவியாக இருக்குது. சரி, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உள்ளே பாருங்கள், மாவாக இருக்குது. சாப்பிடுமா? போலி மாதிரி இருக்குமோ என்னன்னு தெரியலையே. ஒரு மாதிரி ஃப்ளேவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது வாசனை. சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பராக பண்ணிடுவாங்க. உள்ளே பாருங்க, கோகோனட்டு துருவி போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்கானா. அந்த மேலே இருக்க அவுட்டர் லேயர் மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சூப்பராக இருக்குது. $10 ஒர்த்து. $10 10,000 வியட்நாம் டாங்க்கு ஒர்த்து தான் அந்த கம்பி. நல்லாயிருக்கு.